ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்கிறதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு என் பிதா விருப்பமாய் இருக்கிறார் என்று சொல்லி. இந்த காலை வேளையில நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியத்தை குறித்து பயப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, இல்ல வேலை காரியங்களை குறித்து பயப்பட்டு இருந்தீங்கன்னா, இல்ல எதிர்காலத்தை குறித்து பயப்பட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலைகள்ல குறித்து நீங்க பயப்பட்டு இருந்தீங்கன்னா, பரமபிதா சொல்லுகிறார், பயப்படாதீங்க, உங்களுக்கு ராஜ்யத்தை தரும்படியாக. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறது, அவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க, கார்ல வராங்க, நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, நல்ல வாட்ச் கட்டிக்கிறாங்க, நல்ல செல்போன் வாங்குறாங்க, நல்ல வீடுகள்லாம் கட்டுறாங்க, இடம்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவங்க பேசுறத நம்ம பாக்குறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜ்யத்துல பசி இருக்காது, அந்த ராஜ்யத்துல அங்க கவலை இருக்காது, அந்த ராஜ்யத்துல துன்பம் இருக்காது, அந்த ராஜ்யத்துல சண்டைகள் சச்சரவுகள் இருக்காது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நம்முடைய பரமபிதா நமக்கு தர இருக்கிறாருன்னு, விருப்பம் உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருந்தீங்கன்னா, பிபி அதிகமா ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போக வேண்டிய எல்லைக்கு போகாம, தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காம, உங்களுடைய உலக ரீதியான ராஜ்யத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா நீங்க அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை, அமைதலுள்ள ஒரு காரியம், பவுல் இப்படியாய் சொல்லுகிறாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆள கடவுது என்று சொல்லி, அதை தருகிற அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, நமக்கு நித்தியமான ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்துல பிதாவோடு, அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு, தேவ தூதர்களோடு அவரை தொழுது கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாம, ரொம்ப ஜாலியா ஆண்டுடைய சமூகத்துல எல்லா பாரத்தையும் செலுத்திட்டு, நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்கு நம்முடைய ஓட்டத்தை தொடங்குவோம். கர்த்தர் அந்த ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய ராஜ்யத்துல ஆண்டவரே செயல்படுகிறது போல இந்த பூமியிலையும் எங்க குடும்பத்திலையும் உமக்கு விருப்பமும் உமக்கு சித்தமான காரியங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய ராஜ்யத்துல எங்களையும் சேர்த்திருக்கிறீங்க. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இன்றைக்கு இந்த காலை வேளையில நாங்க மற்றவர்களுக்கு உண்மை குறித்ததான வருகிற ராஜ்யத்தை குறித்துதான சொல்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே இந்த வீடியோவையும் ஆண்டவரே இந்த வார்த்தையும் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலையும் உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் அங்கும் இங்கும் அல்ல, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி, அந்த ஒரு ஆண்டவரே சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆழ கடவுது என்று சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.